நேராக டாக்டர் தயாளனின் அறைக்குள் நுழைந்த பரத், குட் மார்னிங் சார் என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்த தயாளன், மார்னிங் பரத் என்றார். மேலும், பரத், இன்னைக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்கு. மேல் பேஷண்ட், வயசு 64. சரியா 11 மணிக்கு சர்ஜரி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புது டாக்டர் விஜிதா உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ நீட் யூ கேன் டேக் டாக்டர் ராகவன்ஸ் ஹெல்ப் என்றார். நோ நீட் என்று தீர்மானமாக மறுத்தான் பரத். ஓகே, இன்னும் 1 மணி நேரத்தில் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ஐ வில் டேக் கேர் என்று வெளியில் கிளம்பிய பரத்தை, 1 நிமிஷம் பரத் என்று அழைத்தார் தயாளன். சொல்லுங்க சார், இனிமே நீங்களும் ஓபி பார்த்தா நல்லா இருக்கும். சாரி சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று கூறிவிட்டு அவர் பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியேறியவனை சற்று கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் தயாளன். நேராக சென்று டாக்டர் விஜிதாவை சந்தித்தான் பரத். ஹாய் பரத், கால் பண்ணியிருந்தா நானே உங்கள் கேபினுக்கு வந்திருப்பேனே என்றாள். விஜிதா தயாளனின் தம்பி மகள். சமீபத்தில் எம்எஸ் முடித்துவிட்டு இந்த மருத்துவமனையில் இதயவியல் பிரிவில் மருத்துவராக சேர்ந்திருக்கிறாள். விஜிதா சுமார் 5 to 5.5 அடி உயரம், கோதுமை நிறம், குறும்புத்தனம் கொண்ட சின்ன கண்கள், நேர்த்தியான புருவம், அளவான மூக்கு என்று அவளை முதல் முறை பார்க்கும் எவரையும் மீண்டும் சற்று உற்று பார்க்க வைக்கும் கலையான முகம். சமீப காலமாக டயட் சரியாக கடைபிடிக்காததால் லேசாக குண்டடித்து இருந்தாள். இட்ஸ் ஓகே விஜிதா, தயாளன் சார் சொன்னார். இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்குன்னு சொன்னார். எஸ் பரத். ப்ரீ ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சாச்சா? எஸ் பரத். பேஷண்ட் ஆல்ரெடி அனஸ்தீஷியா டாக்டர் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு ஒரு 4 மணி நேரம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பரத் 1 முறைக்கு 2 முறை அந்த இருதய நோயாளியின் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்தான். பிறகு மற்ற ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் மற்றும் சர்ஜரிக்கான பரிந்துரைகளை பொறுமையாக படித்து பார்த்தவன், ஓகே விஜிதா, லெட்ஸ் கோ டு தி ஆப்ரேஷன் தியேட்டர் என்றான். சரியாக 3 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வந்தான் பரத். அவன் பின்னாடியே வந்த விஜிதா, பரத், போஸ்ட் சர்ஜரி ரிப்போர்ட் அப்டேட் பண்ணணும் என்றாள். கிளாசிக்கல் முறையில் அறுவை சிகிச்சை முடிந்து நோயாளி ஐசியூவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்னு எழுதிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அசிஸ்டன்ஸ் விஜிதா, யூ ஆர் ஆல்சோ எ ஃபாஸ்ட் லேர்னர் என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் பரத். புன்னகையுடன் வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் விஜிதா. மதியம் 2:30 மணிக்கு தன் அறையை விட்டு கிளம்பியவனை தடுத்தார் டாக்டர் ராகவன். தயாளன் சார் இன்னைக்கு உங்களையும் ஓபி பார்க்க சொல்லியிருக்காரு என்றார். அதற்கு பரத், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று கூறிவிட்டு கிளம்பினான். கிளம்பியவனை மீண்டும் தடுத்தார் ராகவன். இது தயாளன் சாரோட ஆர்டர் என்றார். இதை கேட்ட பரத் சலனமின்றி மெதுவாக அவர் காதருகில் வந்து ஆங்கிலத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான். அம்மா சாப்பிடுங்கம்மா, மதியம் 4 மணி ஆச்சு. காலையில் கொஞ்சம் காஃபி குடித்ததோடு சரி, உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? தம்பிக்கும் சின்ன வயசு தானம்மா, சீக்கிரம் நல்ல இடம் கிடைக்குமா என்று தட்டில் சோற்றை வைத்து கொண்டு சுபாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் அண்ணம்மா. இல்லை அண்ணம்மா, அவனுக்கு 27 வயசுக்குள்ளே கல்யாணம் நடக்கலைன்னா அவன் ஆயுசுக்கும் கல்யாண பிராப்தமே கிடையாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. தவமிருந்து பெற்ற ஒரே புள்ள. எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் என் வயிற்றில் புள்ளையே தங்கலை. கோவில் கோவிலாக போய் வாங்கின வரம் அவன். அவன் பிறந்த உடனே அவனுக்கு மூச்சு சுத்தமாக இல்லை. டாக்டர் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் 15 நிமிஷம் கழித்து மூச்சு வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் ஜாதகத்தை எழுதின ஜோஷியர் அவனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க சொன்னார். 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும், அதுவும் தாலி பாக்கியம் இருக்கிற ஒரு பொண்ணாக பார்த்து கட்டி வச்சிடணும். ஏன்னா 27 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு பெரிய கண்டம் இருக்காம். அவனுக்கு 6 வயசு இருக்கும். அடிக்கடி வலிப்பு வரும். ஏதோ சொல்ல வருவான், உடனே வலிப்பு வந்துடும். அப்பப்போ தனியாக உட்காந்துக்கிட்டு வலியில் அழுதுகிட்டே இருப்பான். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அவனை காப்பாற்றிட்டோம். 2 தடவை காணாமல் வேற போயிட்டான். யாரோ ஒரு புண்ணியவதி 2 தடவையும் இவனை பத்திரமா காப்பாற்றி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டா. நான் எல்லா கோவிலுக்கும் போய் தான் அவனுக்கு குணமாச்சு என்று அழுது கொண்டே கூறினாள். பல தடவை கேட்டு புளித்த கதைதான் என்றாலும் சுபாவின் கள்ளங்கபடமற்ற குணத்திற்காக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அண்ணம்மா. பரத் 1 வயது குழந்தையாக இருக்கும்போது இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்தவள் அண்ணம்மா. இந்த குடும்பத்தை பற்றிய அனைத்து விவரங்களும் நன்றாக தெரிந்தவள். அதோ தம்பி வந்துடுச்சு என்றாள். காரிலிருந்து இறங்கிய பரத் நேராக வீட்டிற்குள் வந்தவன் டைனிங் டேபிளிற்கு அருகில் சுபா அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தான். நினச்சேன் நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு. நானும் காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடலை, பசிக்குதுமா என்றான் தன்னுடைய வயிற்றை தடவியபடி. கண்களை துடைத்து கொண்ட சுபா அண்ணம்மா ஏற்கனவே கொண்டு வந்திருந்த தட்டில் இருந்த சோற்றை பிசைந்து ஒரு வாய் அவனுக்கு ஊட்டப் போனாள். அவள் கையை மென்மையாக பிடித்து தடுத்தவன், நீங்க ஒரு வாய் நான் ஒரு வாய் என்றான். அவன் கூறியதை கேட்டு சிரித்து கொண்டே தலையாட்டினாள் சுபா.
அப்படி என்னதான்டா பேசுனீங்க? திடீர்னு அந்த காயத்ரி உன்னை வேணாம்னு சொல்ற அளவுக்கு? உண்மையதாம்மா சொன்னேன். அதான் என்ன என்று கேட்டபடியே ஒரு பெரிய சோற்று உருண்டையை எடுத்து அவன் வாயில் திணித்தாள். மெதுவாக மென்று விழுங்கிவிட்டு, எங்க அம்மா அழகுல பாதி கூட நீ இல்லை, அட்லீஸ்ட் அவங்கள மாதிரி ருசியா சமைப்பியான்னு கேட்டேன் என்று கூறியபடியே இவனும் ஒரு பெரிய சோற்று உருண்டையை எடுத்து அவள் வாயில் திணித்தான். அட போடா, ஆனா நல்ல கலையான பொண்ணுடா, துரு துருன்னு இருந்தா. பாவம், சின்ன வயசுலேயே அவளோட அம்மாவை இழந்துட்டா. அதுதான் வருத்தமா இருக்கு. விடுங்கம்மா, நல்ல மாமியாரை அவ மிஸ் பண்ணிட்டா. இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் என் சமத்து என்று அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளிவிட்டு கிச்சனுக்கு சென்று வாஷ் பேஷனில் அவன் கைகளை கழுவவும் அவனுடைய செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. பரத் தன்னுடைய செல்போனை எடுத்து பார்த்தான். செல்போன் திரையில் டாக்டர் கிருத்திகா என்று ஒளிர்ந்தது. போனை ஆன் செய்து காதில் வைத்தான். பரத், ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு ஃபீமேல் கெடாவர், பெண் சடலம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்திருக்கு. வி நீட் யுவர் ஹெல்ப் இன் ஆட்டோப்சி என்றாள் கிருத்திகா. பரத் எம்எஸ் படிக்கும் பொழுது கிருத்திகாவிடம் இன்டர்னாக பணிபுரிந்திருக்கிறான். கிருத்திகா ஒரு போலீஸ் சர்ஜியனாக பணிபுரிகிறாள். வருடக்கணக்கில் போலீசாரும் அரசு பிணக்கூராய்வு மருத்துவர்களும் குழம்பி தவித்த சில உடல்களின் மரணத்திற்கான காரணத்தை 100% துல்லியமாக கணித்து பரத் அவர்களுக்கு உதவியதால் கிருத்திகாவின் நெருங்கிய நண்பனாகிவிட்டான் பரத். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்குள் இருந்த மார்ச்சுவரி அருகில் காரை நிறுத்திவிட்டு நிதானமாக மார்ச்சுவரியை நோக்கி நடந்தான் பரத். வாசலில் தயாராக நின்று கொண்டிருந்தாள் கிருத்திகா. சற்று தள்ளி இருந்த ஒரு பெரிய மரத்திற்கு பின்புறம் நின்று கொண்டு கிருத்திகாவையே பார்த்து கொண்டிருந்தனர் 2 பேர். அவர்கள் இருவரின் கண்களிலும் ஒரு கலவரம் தெரிந்தது. டேய், இந்த அம்மா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தப்பு செஞ்சவங்க ஈஸியா மாட்டிக்குவாங்கடா என்றான் ஒருவன். விடுடா, எப்படியும் ரிப்போர்ட் கொடுக்க 2-3 நாளாவது ஆகும், அதுக்குள்ள சரி கட்டிடலாம் என்றான் இன்னொருவன். பரத், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்று கூறிவிட்டு கிருத்திகா மார்ச்சுவரிக்குள் சென்று விட்டாள். பரத் அருகில் இருந்த அறைக்குள் சென்று உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்து மீண்டும் மார்ச்சுவரிக்குள் செல்ல முயன்றபோது சட்டென்று அவன் கைகளை யாரோ பிடித்து இழுத்தார்கள். அவன் திரும்பி பார்த்தபோது முகமெல்லாம் கீறலுடன் கீழுதடு இழிந்து தொங்க, அடிவயிற்றுக்கு கீழே இரத்தம் வழிய வெளிரிய நிறத்துடன் ஒரு பெண் நின்று இருந்தாள். அவளுடைய மேலுடல் ஆங்காங்கே சிதைந்திருந்தது. அவளுக்கு சுமார் 18 அல்லது 19 வயது இருக்கும். சற்றும் கண்ணிமைக்காமல் பரத்தை முறைத்து பார்த்து கொண்டே அவன் கைகளை மேலும் இறுக்கி பிடித்தாள். பிறகு மெதுவாக அந்த 2 பேர் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி கை நீட்டினாள். டேய், என்னடா அந்த டாக்டர் திடீர்னு நம்ம இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்கிறான் என்றான் ஒருவன். அந்த இருவரும் உடனே அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள். அவர்களில் ஒருவன் தன்னுடைய செல்போனை பேண்ட் பாக்கெட்டிற்குள் இருந்து எடுத்தான். அப்போது செல்போனுடன் ஒட்டி கொண்டிருந்த ஒரு சிறிய பேப்பர் துண்டு வெளியே வந்து விழுந்தது. அவன் அதை கவனிக்காமல் யாருக்கோ டயல் செய்து கொண்டே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். பரத் அந்த மரத்திற்கு அருகில் சென்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நின்றான். பிறகு யாரும் கவனிக்காதவாறு கீழே கிடந்த அந்த சிறிய பேப்பரை எடுத்து தன்னுடைய சட்டை பாக்கெட்டிற்குள் வைத்து கொண்டான். சில நிமிடங்கள் கழித்து மார்ச்சுவரிக்குள் நுழைந்தான் பரத். பிணக்கூராய்வு செய்யும் டேபிளிற்கு அருகில் சென்றான். சற்று முன் பரத் மார்ச்சுவரிக்கு வெளியில் சந்தித்த பெண்ணின் உடல் அங்கே பிணமாக கிடத்தப்பட்டிருந்தது. பிளட் சக்கிங் சைக்கோஸ், எப்படி குதறி வச்சிருக்கானுங்க பாருங்க, பாவம் இந்த பொண்ணு, நரக வேதனை அனுபவிச்சிருப்பா என்று கூறியபடி அந்த பெண்ணின் பிணத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் கிருத்திகா. பரத் ஒன்றும் பேசாமல் அந்த பெண்ணின் உடலை ஆராயத் தொடங்கினான். இந்த பொண்ணு பேரு அனிகா, வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவ அம்மா ஒரு பக்கவாத நோயாளி என்றார் அருகில் நின்று கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர். இதை கேட்டு கர்ண கடூரமாய் அலறத் தொடங்கியது பரத்தின் அருகில் நின்று கொண்டிருந்த அனிகாவின் உருவம். அந்த குரலின் அதிர்வை தாங்காமல் பரத் சட்டென்று நிலை தடுமாறி மண்டியிட்டான். பரத், ஆர் யூ ஆல் ரைட் என்று கூறியபடியே கிருத்திகாவும் சப் இன்ஸ்பெக்டரும் அவனை தூக்கி விட்டார்கள். எஸ், ஐ ஆம் குட் என்று மெதுவாக டேபிளை பிடித்தவாறு எழுந்து நின்றான் பரத். கிருத்திகா, இந்த துண்டு பேப்பர் அந்த பெண்ணோட ட்ரெஸ்ல இருந்தது என்று கூறியபடி அவன் வெளியே மரத்தடியில் இருந்து எடுத்த துண்டு பேப்பரை கிருத்திகாவிடம் கொடுத்தான் பரத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆபுத்திரன்.